ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அதுவும் மரவள்ளிக்கிழங்கு வறுவல் தாங்க. அதுக்கு நம்ம கிழங்க நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாங்க. நம்ம கிழங்க குக்கர்லேயே வேக வைக்கலாம், ஆனால் டக்குன்னு வெந்துருங்க. ஆனால் குழஞ்சதுன்னா நமக்கு தெரியாது. ஒரு சில கிழங்கு டக்குன்னு வெந்துடும், சிலது கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம பாத்திரத்தில் வேக வச்சாதான் நம்ம பதமாக எடுக்க முடியும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கலாம். கிழங்க நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸ் போட்டு நம்ம கிழங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. நல்லா கடலைப்பருப்பு நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி நல்லா கோல்டன் கலர் ஆகுதுன்னு நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கிழங்கு சாப்பிட்டு பாருங்கள். உப்பு அதில் கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு எல்லாத்தையுமே நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம்லங்க, அந்த கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த கிழங்கையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த வெங்காயம், அந்த உப்பு, அந்த மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா ஒட்டி வருங்க. அந்த டைமுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.